செம சூப்பரா இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் குர்தீஸ். ஹலோ ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஏஎன் vlogs. இன்றைக்கி நம்ம வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வீக்கெண்ட் வந்ததுனால கிராசரிஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக லுலு போயிட்டுருக்கோம். நீங்களும் வாங்க, எல்லோரும் போயிட்டு லுலுவை லைட்டாக சுற்றி பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்துடலாம். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா கோல்டன் ட்ராகன் மார்ட். இது வந்து சைனா மால்னு சொல்லுவோம். இந்த ஷாப்புக்குள்ளே போயாச்சுன்னா நிறைய குட்டி குட்டி கடையெல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் பஸாருக்குள்ளே எப்படி குட்டி குட்டி கடையெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி இந்த ஷாப்புக்குள்ளேயும் நிறைய குட்டி குட்டி கடைங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இருக்கும், ஆக்சசரிஸ் இருக்கும், டாய்ஸ் இருக்கும், கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும், பேக்கிங் ஐட்டம்ஸ் இருக்கும், ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும், லைட்ஸு எல்லாமே இருக்கும். நிறைய சுற்றி பார்க்கலாம். உள்ளே போனீங்கன்னாலே ஒரு 3 hours நம்ம நல்லா சுற்றி பார்த்துட்டு வெளியே வரலாம். அந்தளவுக்கு பெரிய ஷாப் இது. கண்டிப்பாக நான் உங்களை ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒமேன் ஆயில் பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம். பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம். இப்போ லுலுக்கு வந்தாச்சு. இனி வந்து உள்ளே போயிட்டு நம்மளோட ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்து என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் வந்துருக்கு, ஆக்சசரிஸ் என்னென்ன இருக்குது, பவுச்சு, பேக்ஸ் எல்லாமே போய் சுற்றி பார்த்துடலாம். இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கிறவங்க வியர் பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது. என்னோடய ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் எடுக்கலாம், டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாம், ஸ்கர்ட்ஸ் எடுத்துக்கலாம். இது மட்டும் தான் எடுக்க முடியும் நம்ம ஹைட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடணுன்னா நம்ம ஹைட்டாக இருந்தால் தான் நம்ம போட முடியும். இப்போ வந்து பேக் செக்ஷன். இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டடான பேக்ஸும் இருக்கும். ஊருக்கு போகும்போது சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஆக்சுவலி நானும் ஊருக்கு போகும்போது எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஒவ்வொன்றா நோட்டில் போட்டுகிட்டே இருக்கேன். பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆக்சசரிஸ், பேங்கிள். இந்த இயரிங்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 பைசா தான். நம்ம ஊர் ப்ரைஸுக்கு வந்து 200 rupees வந்துடும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. காதில் போட்டாச்சுன்னா காதே தெரியாது, அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள். மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு வியர் பண்ணக்கூடிய செயின்ஸு இந்த மாதிரி பாருங்கள். பிங்க் கலரில் இருக்கிற இதை பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடுக்காக வந்திருக்கு. இந்த செயின் 2 செயின் கொடுத்துருக்காங்க. இடையில வந்து ஸ்டோன் போட்டு அந்த செயின் வச்சுருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குல்ல. எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு இதை போட்டாச்சுன்னா செம்ம ஃபிட்டாக இருக்கும். அப்புறம் கைக்கு போடுற பேங்கிள் இருக்குது பாருங்க, அதுவே எவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாமே மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு வியர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ
வந்து நம்மளோட ஃபார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா குர்த்திஸ் இருக்குது. குர்த்திஸ் ஆஃபர் போட்டிருக்காங்க பாருங்கள், 3 ரியால் 800 பைசா. நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சம் நம்ம பார்த்து எடுக்கணும், ஆனால் நல்லாயிருக்கும். கலர்ஸ் எல்லாம் செலெக்ஷன் நல்லாயிருக்கும். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷால் ஐட்டம்ஸு. இது வந்து குட்டி பசங்க போட வேண்டிய ட்ரெஸ்ஸு. நல்லா இருக்குல்ல கலர். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட செக்ஷனில் டாப்ஸு. இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஆனால் எனக்கு பெருசாக இருக்கும். ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் இதுவும் போட முடியாது, அழகாக இருக்கும். நான் போட்டேன்னா ஃபுல்லாக கீழெல்லாம் இன்னும் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்குது, கலரும் நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு டாப்ஸு. இந்த டாப்புக்கு வந்து பேண்ட் எதுவுமே வராது. பட் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு வந்து பேண்ட்டு, அதுக்கு துப்பட்டா எல்லாமே இருக்குது. இந்த டாப்ஸுக்கு பேண்ட் எல்லாம் கிடையாது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லா கலர்ஸும் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு பேட்டர்னும் ஒவ்வொரு மாதிரி கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஷைனிங்காகவும் இருக்குது. கலரும் மெரூன் கலர் தானே, மெரூன் கலரில் சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா அந்த இடையில கொடுத்துருக்குற அந்த ஸ்டோன் இருக்குது பாருங்கள் ஒயிட் கலரில், அது கூட நல்லா ஜிகு ஜிகுன்னு காமிக்கும். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்களா, இந்த ட்ரெஸ்ஸு ஒயிட்டு ஒரு மாதிரி கோல்டன் எல்லோ கலரில். இது வந்து எல்லாமே நெட்டு மாதிரி இருக்குது, லைட்டாக நெட் மாதிரி சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிங்க், ப்ளூ, ஒயிட், க்ரீன் கலரில் ஃபுல் நிறைய கலர்ஸ் சேர்ந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். இது செம சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதில் வந்து இந்த கேட்லாகில் கொடுத்துருக்குற மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணோம்னா செமையாக இருக்கும். அதே மாடலில் நெக்லைன் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதே மாதிரி இந்த கழுத்து அந்த நெக் அப்படியே கட் பண்ணி அப்படியே அதே பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணோம்னா செம சூப்பராக இருக்கும். ஹெரிட்டேஜ் ஷாப். அப்புறம் இது பாருங்களேன், கலர் நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் கொஞ்சம் ரேர் கலர், கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் செம்மையாக இருக்குது மெட்டீரியல். நல்லா ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் மாடர்னாக. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒயிட், ரெட், பிளாக் எல்லாம் காம்பினேஷனில் சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அது பேண்ட் வந்து பிளாக் கலரில் வந்துடுது, துப்பட்டாவும் பிளாக் கலரில் வந்துடுது. சூப்பராக இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய குர்த்தி, லாங் குர்த்தி, ஹைட்டாக இருக்கிறவங்க போட்டால் சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸு, நல்லா இருக்குல்ல. இது வந்து மேலே இருக்க டாப் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குது. கலரும் நல்லா இருக்குது பாருங்களேன், செம சூப்பராக அப்படியே கிராண்டாக இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு போட்டால் அவ்வளோ கிராண்டாக இருக்கும். இது வந்து பேண்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிளெயினாக கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ஃப்ரில்லு போட்டு அந்த கோல்டன் கலரு ஜரிகை மாதிரியெல்லாம் வச்சு ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த பேண்டோட டிசைனே நல்லாயிருக்கு பாருங்களா. அதனால தான் அங்கே வந்து டாப் வந்து அப்படியே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்களா, நல்லா இருக்குல்ல. ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணால் செம்மையாக இருக்கும். ஆனால் வெயிட் அதிகமாக இருக்குது. இது ஹைட்டாக இருக்கிறவங்க போட்டால் செம்மையாக இருக்கும். மேலே ப்ளவுஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களா. இதுக்கு வந்து துப்பட்டாவும் வருது கூடவே. நல்லா இருக்குல்ல, கலரும் நல்லா இருக்கு. இது பாருங்களேன், இந்த
இந்த ட்ரெஸ்ஸு கலர் நல்லாயிருக்கு. இதுவும் மெட்டீரியல் தான். இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா செம சூப்பராக இருக்கும். நீங்கள் தம்ப்நெயிலே ஒரு ஷாக் நியூஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த ஷாக் நியூஸ் என்னன்னா, நான் vlog எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம் வீடியோ தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன் லைசன்ஸ் என்கிட்ட கிடையாது அப்படின்னு. அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டாரு. நான் எதுக்கு கேன்சல் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. அப்புறம் அவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட லைசன்ஸ் இல்லைல்ல, அதனால் நீங்கள் இந்த வீடியோவை வந்து எதுலேயுமே நீங்கள் போஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் இந்த வீடியோவை வந்து கேன்சல் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு உடனே ஒரு ஷாக். என்னடா நம்ம vlog தானே எடுத்துகிட்ருக்குறோம், இதில் என்னத்துக்கு நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே மைண்டெல்லாம் அப்படியே ஓடிடுச்சு. அதோடய நான் வீடியோ வாங்கியே ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை, என்ன சொல்கிறதுனே புரியலை. எதுக்கு நம்ம லைசன்ஸ் வாங்கணும், நம்ம vlog தானே எடுக்கிறோம், நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு தானே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே இது. அப்புறமா நான் அப்படியே அங்கேயே முடிச்சுக்கிட்டு நான் அப்படியே வெளியே வந்துட்டேன். எனக்கு அப்புறம் எந்த திங்ஸும் வாங்குறதுக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணதான், அதுக்கப்புறமா எந்த பர்ச்சேஸும் எனக்கு பண்ண தோணலை. மைண்டு ஃபுல்லாகவே நான் எதுக்கு லைசன்ஸு எடுக்கணும், வீடியோ எடுக்கிறதுக்கு எதுக்கு நமக்கு லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே திங்கிங்லே அப்படியே வீட்டுக்கே வந்து அப்படியே ஷாக்காக வந்து வெளியே அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மைண்டில் அதே தான் ஓடிட்டே இருந்துச்சு. அப்புறமா நான் வீட்டுக்கு வந்து எனக்கு யோசனை, அப்போ கூட எனக்கு வந்து அந்த இது கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு செகண்டில் நம்ம டெலீட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே யோசனை. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்ணி உடனே கேட்டேன், நைட்டே கேட்டுட்டேன் அவங்கக்கிட்ட. இந்த மாதிரி லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. vlog எடுக்கும்போது vlog எடுக்கணுன்னா நம்மளுக்கு லைசன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை பெய்டு ப்ரமோஷன் பண்ணுறது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லைசன்ஸ் வேணும். சும்மா நீங்கள் vlog எடுத்து அதை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து லைசன்ஸ் நம்மளுக்கு தேவை கிடையாது. பெய்டு ப்ரமோஷன் பண்ணுறது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு லைசன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு வந்து மனசுக்கு ஒரு நிம்மதியே வந்தது. அப்போந்தான் அப்போ பரவாயில்ல, நம்ம இந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம், நம்ம தான் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணல இல்லையா, அதனால் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் எனக்கு வந்து அப்படியே ஒரு ஃபேஸில் அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே அப்போ தான் வந்துச்சு எனக்கு. அவ்வளோ பயத்துலேயே நான் வந்தேன். என்ன மாதிரி யாராவது வந்து லுலுலேயோ எங்கேயாவது போயிட்டு நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க யாராச்சும் லைசன்ஸ் பற்றி பேசுனாங்கன்னா நீங்கள் ஓப்பனாகவே சொல்லிடலாம், நான் பெய்டு ப்ரமோஷன் எதுவுமே பண்ணல, நான் வந்து vlog தான் எடுக்கிறேன், என்னோடய பர்சனல் யூடியூப்பில் போடுறதுக்காக நான் vlog தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பனாகவே பேசிக்கலாம். எனக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியலை. அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு அந்த டைமில் எதுவும் சொல்லவும் வாயில் வரல. லைசன்ஸ் அதை பற்றி தான் யோசனையாகவே இருந்ததுனால நான் கரெக்டாக இது பண்ண முடியல என்னால். அதனால் இந்த மாதிரி இன்சிடெண்ட் வந்து யாருக்காவது நடந்திருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இனி யாராவது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தைரியமாக பண்ணலாம். ஆனால் ப்ரமோஷன் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா லைசன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் வந்து பெய்டு ப்ரமோஷன் பண்ணிக்கலாம். இந்த விஷயந்தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஃபேமிலிஸ்.